Daily. Taste the Daily. என்டிஏ சாதகம் அப்படின்றத விட இந்த பக்கம் திமுக கூட்டணி ஏதோ சொதப்பிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே புரியுது ரூபன். அதுக்கப்புறம் அந்த ஆடியோ லீக் அப்படின்றது ஜனங்க மத்தியில் இம்பேக்டை ஏற்படுத்திச்சா இல்லையான்னு தெரியல. பட்டு திமுகவினர் மத்தியிலேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னைக்கு திமுக பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பெர்செப்ஷன். வழி தவறி போய்விட்டது. இவங்களுடைய நலத்திட்டங்கள் நாங்கள் அவ்வளோ கொடுக்குறோம், இவ்வளோ கொடுக்குறோம், அப்படியா இப்படியா அப்படின்னு சொன்னது போக இப்போ தனிநபர் தாக்குதலில் இறங்கிட்டாங்க திமுக. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிரச்சாரம் அப்படின்றதுல சறுக்கி வருகின்றார்கள். நீங்கள் கேட்டீங்க என்டிஏவுக்கு சாதகமாக இருக்கின்றதா அப்படின்னு. பட் இது திமுக கூட்டணிக்கு பாதகமாக இருக்கின்றது அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு அந்த கேம்பெயின் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக என்டிஏ லீடிங்கில் இருக்குது அப்படின்னு நல்லா தெரியுது. மேட்ச் போகும்போது சொல்லலாம் இல்லையா, பாருங்கள் நல்ல விக்கெட்லாம் கைவசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்களுடைய கேம்பெயின் அது ஒரு பீப்புள் சென்ட்ரிக்காக இருக்குது, மக்களை போய் டச் பண்ணுது. ஐயா மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக என்டிஏ ஜெயிச்சுன்னா அதில் முதலமைச்சராக எச்ராஜா தான் இருப்பார். ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். இல்லை, இது எந்த மாதிரியான ஒரு இல்லை அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சால் எச்ராஜா முதலமைச்சராக இருந்துட்டு போட்டோம். ஆனால் திமுக ஜெயித்தால் திருமா அவர்கள் ஒரு மந்திரியாக கூட வருவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் திமுக கூட்டணி ஜெயித்ததுனால் திருமா அவர்கள் எம்எல்ஏ கூட இப்போ ஆக முடியல, அவர் எம்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனுக்கு ஃபைல் பண்ணாமல் விட்டுவிட்டாரு. இல்லை, அந்த முடிவை எடுத்தது அண்ணன் திருமாவளவன் எடுத்தாருங்களா, இல்லை திமுக தான் எடுக்க சொல்லிட்டு ரெண்டாவது பின்வாங்க வச்சுட்டாரு? போட்டியிடுவதாக அவர் தாங்க முடிவு எடுத்தார். ஏன்னா அவரே சொல்லிட்டாரு 26க்கு அப்புறம் அப்படின்னு. அதனால தான் அவர் முடிவு எடுத்தார். ஏதோ அழுத்தம் இருக்குன்றது அது அவரே ஒரு ரீசன் சொல்லியிருந்தார். இப்போ என்ன போச்சு, ஒட்டு மொத்தமாக அந்த தொண்டர்களுடைய மனக்குமுறல். விசிகா தொண்டர்கள் என்ன விசிகா போட்டி போடுற 8 தொகுதியில் மட்டும்தான் இருக்க போகிறாங்க, தமிழகம் முழுக்க. அப்போ தமிழகம் முழுக்க இது இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா விசிகா 8 மட்டும் இல்லை, காங்கிரஸோடைய 28 மட்டும் இல்லை, திமுக உதயசூரியனில் நிற்கிற இடங்கள்லாம் இந்த பாதிப்பு இருக்குமா இல்லையா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரடியில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நாள் தான் இருக்குது, ரொம்ப கம்மி. ரெண்டு கட்சிகளுமே குறிப்பாக சொல்லப்போனால் பிரதான என்டிஏ திமுக மாறி மாறி பிரச்சாரம் தீவிரமாக முன்னெடுத்து நடத்துகிறாங்க. என்டிஏ கூட்டணிக்கு இப்போ கிட்ட நெருங்க கொஞ்சம் சாதகமாக அலை வீசுதுன்னு சொல்கிறாங்களே, இந்த அளவுக்கு உண்மை? எத்தனை தொகுதியோட பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தற்போதைய கள நிலவரத்தை வச்சுக்கோங்க? இல்லை, இந்த நம்பர் விளையாட்டுக்கு நான் வரல. பட்டு என்டிஏ சாதகம் அப்படின்றத விட இந்த பக்கம் திமுக கூட்டணி ஏதோ சொதப்பிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே புரியுது ரூபன். அது ஏன் இந்த சொதப்பல் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது இத்தனை தொகுதிகளுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு சிலரை பேசுறதுக்கு அழைப்பதில்லை கூட்டங்களில். யார் என்னன்னு கேட்காதீங்க, மக்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஆடியோ லீக் அப்படின்றது ஜனங்க மத்தியில் இம்பேக்டை ஏற்படுத்திச்சா இல்லையான்னு தெரியல. பட்டு திமுகவினர் மத்தியிலேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது நல்லாவே தெரியுது. இப்போ இது சொதப்பிட்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நம்மளே சொல்லியிருக்கோம், ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இன்னி தேதியில் திமுக தான் அப்படின்னு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்கும்போது இப்போ சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி திமுக பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பெர்செப்ஷன். சர்வேவெல்லாம் நான் எடுக்கலை. காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு கூட்டணி அந்த சீட்டு பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அங்கே ஒரு முதல் சொதப்பல் நடந்தது. அதுக்கப்புறம் தேமுதிகவை சேர்த்துக்கினது, அவங்களுக்கு 10 சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தது, காங்கிரஸுடைய மிரட்டலுக்கு பயந்து 3 சீட்டு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தது.
அதுக்கப்புறம் திரும்ப அவர்கள் இவ்வளோ சொல்லியும் இரட்டை இலக்கம் அப்படின்னு சொல்லி மினிமம் 10 அப்படின்னு சொல்லியும் அவருக்கு 8 மட்டும்தான் கொடுத்தது. அவர் வந்து மாநில அரசில் நுழையணுன்றதுக்காக எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கணும்னது. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ட்டு அவர் கட்சியில் கூட இல்லாத ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுத்தது. அதுக்கு சொன்ன காரணங்கள் இப்படின்னு ஒவ்வொரு இடமா சறுக்கிக்கிட்டே வராங்க திமுக. அடுத்தது எப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பாதியில் மாற்றுறீங்களோ அப்போவே உங்களுடைய ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியுது. ஒத்துக்கிறீங்களா? இப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கும் யுத்தம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை யாரும் பேசுறது கிடையாது. வேற காரணங்களில் இது வந்து அதிமுக ட்ராப் வச்சாங்களா என்னெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ட்ராப்பில் இவங்க மாட்டிக்கினாங்க. வழி தவறி போய்விட்டது. இவங்களுடைய வந்து நலத்திட்டங்கள் நாங்கள் அவ்வளோ கொடுக்குறோம் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படியா இப்படியா அப்படின்னு சொன்னது போக இப்போ தனிநபர் தாக்குதலில் இறங்கிட்டாங்க திமுக. எதுக்காக? இப்போ எதிர்கட்சி அப்படின்னும் போது அவங்க வந்து ஆளுங்கட்சி ஊழல்னு சொல்லுவாங்க, இல்லை சரியா ஆட்சி நடத்தலை, இல்லை வளர்ச்சி இல்லை இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே சொல்ல முடியலன்னா தனிநபர் தாக்குதல், இவங்க நாட்டையே சுரண்டிடுவாங்க, நாட்டையே வித்துருவாங்க. இதுதான் எதிர்கட்சிகளுடைய டெம்ப்ளேட். இப்படித்தான் அரசியலில் போட்டி போடுவார்கள். சரியா? அந்த மாதிரி தான் பாஜகவும் இது குடும்ப அரசியல், அவங்க அதை பண்ணிட்டாங்க ஊழல் ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஆளுங்கட்சிகள் குறிப்பாக பாஜக எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பாருங்க இத்தனை நாளாக நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், ஊழலாம் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னுவாங்க. ஃபார் தட் மேட்டர் நம்ம கேரளாவில் எல்டிஎஃப் சகாவு அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. ஆட்சியில் இருக்கவர்கள் அவர்களுடைய சாதனைகளை மட்டும்தான் பேசுவாங்க. இவங்கெல்லாம் வந்து மேபி இப்போ பாஜக அப்படின்னும் போது இந்த மதவாத அரசியல் பண்ணுறாங்க, அது வந்துடும் இது வந்துடும் இப்படி எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. தனிநபர் தாக்குதலில் இறங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சாதனைகள் பெருசாக பேசும் அப்படின்னு. இன்னைக்கு அதை வந்து ஓரமாக தள்ளி வச்சுட்டு மற்ற விஷயங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன திமுக பிரச்சாரத்தில். அப்போ இதுலேருந்தே தெரியலையா ஏதோ ஜிட்டரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் சொன்னேன், திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிரச்சாரம் அப்படின்றதுல சறுக்கி வருகின்றார்கள். நீங்கள் கேட்டீங்க என்டிஏவுக்கு சாதகமாக இருக்கின்றதா அப்படின்னு. பட் இது திமுக கூட்டணிக்கு பாதகமாக இருக்கின்றது அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். கிரிக்கெட்டில் ஒன்று நீங்கள் ஜெயிக்கணும் இல்லை அவங்க தோக்கணும், ரெண்டுத்தில் எது நடந்தாலும் கப்பு நமக்கு இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து சொதப்பிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அட்வான்டேஜ், அவ்வளோதானே. நீங்கள் பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே வந்து அவங்களுக்கு காப்பு வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இது. இல்லை வெளியில் என்ன தான் திமுக வெற்றி பெற்றோம், இந்த ரவுண்டு 120 சீட்டுக்கு மேலே பிடிப்பாங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கள நிலவரம் என்ன, ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு சில முன்னாள் அமைச்சர்லாம் போகும்போது வந்து விரட்டுறாங்க, சரியாக ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டுக்கு, ரொம்ப கஷ்டம், திணறாங்க, மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வர மாட்டுக்கு. அது வந்து களத்தில் வந்து எதிரொலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜாக தானே இருக்கும் அதிமுகவுக்கு. அப்போ அவங்ககிட்ட மக்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சியிலே இல்லை, அப்போ நாங்கள் இனிமேல் வந்தால் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு சேஞ்சபிள் வந்து அது எங்கே யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குன்னா என்டிஏ கூட்டணிக்கு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அதுதான் நான் சொன்னேன், அவங்க தோத்தாலும் நாம் ஜெயிச்சாலும் லாபம் நமக்கு தான் அப்படின்னு நான் சொன்னேன் கிரிக்கெட்டில். அந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த மாதிரி அந்த பேக்லாஷை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவென்ச்சுவலி அதிமுக தான் கெயின் பண்ண போகிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா, இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், ஞாபகம் தெரியுமா, ஊடகங்கள்லாம் சாமரம் வீசி கொண்டிருக்கின்றன அப்படின்னாரு. இன்றைக்கி முழுக்க ஊடகங்கள் அப்படின்றது வந்து திமுக பெரும்பாலும் திமுகவுடைய ஆதரவாளர்களாகத்தான் இருக்காங்க. நெறியாளர்கள்னு சொன்னீங்கன்னாலும் அந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இதுவே ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது, நெகட்டிவ் இம்பேக்ட். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது அந்த குக்கரில் இருக்க அந்த சேஃப்டி வால்வ் மாதிரி அதை பற்றி 4 பேர் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா ரைட்டு 2 நாள் அதை பற்றி 8 மணிக்கு 9 மணிக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதோடு அதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனை வந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சி நீங்கள் பேசும்போது அப்போ பார்க்குற ஜனங்க, முக்கியமாக அந்த லா அண்ட் ஆர்டர், அவங்க என்ன யோசிப்பாங்க, என்னங்க இவ்வளோலாம் நடக்குது, இந்த மீடியாலாம் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க, என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிப்பாங்களா? அப்போது அந்த மீடியா மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது போயிடுமா? அந்த இம்பேக்ட் ஆட்சியின் மீது வரும். இப்போது யாரோ ஒருத்தர் பேசின வீடியோ பார்த்தேன், அது கிட்னி திருட்டு கிடையாதுங்க, முறைகேடு. ஏங்க நீங்கள் திருட்டுன்னு சொல்லுங்க இல்லை முறைகேடுன்னு சொல்லுங்க, பூவுன்னு சொல்லலாம், புய்ப்போன்னு சொல்லலாம், எப்படி ஒன்றா சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அது பூ தான் இல்லையா? நீங்கள் திருட்டுன்னு சொல்லுங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க, இல்லை வந்து என்ன ஒன்றா நீங்கள் சொல்லிட்டு போங்க. அங்கே பாவம் அவங்க ஏமாந்தாங்க, கஷ்டப்படுற ஜனங்க கடனுக்கு கிட்னியை விற்று கட்டினாங்க. இதானே நடந்தது. பேரை மாற்றி வச்சா மட்டும் அதனுடைய அந்த இம்பேக்ட்
அந்த கஷ்டப்பட்டவங்க அதெல்லாம் வந்து இல்லாமல் போயிருமா? இந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மக்களிடமிருந்து அவர் ரொம்ப தூரமாக விலகி போயிட்டாங்க. புரியுது இல்லையா? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை. காரணம் என்னென்னா எல்லாம் சாமரம் வீசிக்கினே இருந்தாங்க இல்லையா? அதனால் சித்தார்த்தர் மாதிரி வெளில என்ன நடக்குதுன்னு தெரியல. அதான் அதே நேரத்தில் வந்து இப்போ இத்தனை இடங்கள் வர வந்து பிடிக்கலாம், என்டிஏக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் அப்பப்போ போடுவாங்க. இப்போ அவங்களாம் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க. இப்போ வரதில்லைண்ணா, இதுக்கு முன்னுக்கூட்டி வந்து பாஞ்சு போட்டாங்க. ஏன் அந்த சைலண்ட் மூட் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ரூபன், ஒரு காலகட்டத்தில் எல்லாமே திகட்டிடும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் தான் வந்து இந்த மாதிரி கருத்து கணிப்பு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. எக்ஸிட் போல் அப்படின்றதையும் அவங்க ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஊருக்கு லேட்டாக தான் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆரம்பித்த பிறகு ஒன்று வேணாங்க. இப்போது இந்த ஐஸ்வர்யா ராய், அதுக்கப்புறம் பிரியங்கா சோப்ரா உலக அழகி, பிரபஞ்ச அழகி அப்படின்னு பட்டம் வாங்கினாங்க அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க அது மிஸ் தென்காசி, மிஸ் கூடுவாஞ்சேரி, மிஸ் மறைமலை நகர், எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கும். அது தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர்னு ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் அதே மிஸ் யூனிவர்ஸு, அதுக்கப்புறம் என்னது மிஸ் வேர்ல்டா, அந்த போட்டியெல்லாம் நடக்குது. எங்கே நடக்குது, யார் வின்னர் அப்படின்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? இதை பற்றி ஊடகங்கள் ஏதாவது செய்தி போடுறாங்களா? நாமளும் விழுந்து இந்த தடவை இந்தியாவிலேருந்து யாராவது போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? ஏன்னா நிறைய பெரிய போச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த சர்வேவும். ஒரு சர்வே 2 சர்வே இருந்ததுன்னு சொன்னால் ஆச்சரியமாக பார்ப்போம். ஒரு நாளைக்கு 10 சர்வே வருது, ஒரு தேர்தலுக்கு 200 சர்வே வருது அப்படின்போது அதுலேயும் ஒரு சில சர்வேவெல்லாம் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா 250 சீட்டு திமுக அப்படின்னு தான் எல்லா தேர்தலையும் சொல்லுவாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்து பாஜகவுக்கு ஆதரவுன்ட்டு வெளிப்படையாக பேசக்கூடியவர்களுமே இந்த பக்கம் திமுகவுக்கும் ஆதரவுன்னு சொல்லிட்டு நான் நடுநிலையும் சொல்லிட்டு பேசக்கூடியவங்க சர்வே விடுறாங்க. அவங்களுமே மாற்றி விடுறாங்களே. முதல்ல ஒன்று விட்டாங்க, இப்போ ஒன்று விடுறாங்க. ரூபன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வேவெல்லாம் வந்து அப்படியே ஆண்டி பண்டாரம் பாடுகிறார்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அப்போ சர்வே விடுற எல்லாத்துக்கும் அது பொருந்தும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் எந்த சர்வேவுமே வந்து நான் சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. அது அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம். நான் அதெல்லாம் வந்து அவ்வளோ வேல்யூ அட்டாச் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கடைசி 2 நாளில் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அடுத்தது இது ஒரு பெரிய எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த கோயிங் வித் த விண்ட் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆமாம் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்றைக்கி நமக்கு என்ன பிரச்சனை, அதை யோசித்து வந்து ஓட்டு போடுறது அப்படின்றது நிறைய இருக்குது. அது இல்லாமல் வந்து கொடுப்பது, வாங்குவது, வாக்குறுதிகள், ஆதரவு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது இல்லையா? அதனால் நான் அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. கேரளா எலெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே பாஜக எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டுச்சுன்ட்டு இறங்கி வேலை பார்த்தாங்க. அந்த வேலை கூட தமிழ்நாட்டில் பார்க்கலன்னு ஒரு சின்ன குற்றச்சாட்டு வருது. அமித்ஷா கண்ணுக்கு தமிழ்நாடு தெரியுதா? முழுக்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக பார்க்குது. ப்ளஸ் பாஜக என்ன பண்ணுது, அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறாங்க. மேலிடத்துலேருந்து ஒரு வியூகம் வகுக்கிறது ப்ராப்பராக வந்து. ஏன்னா அமித்ஷா வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் கை வச்சாலும் அவர் பார்வைங்க திரும்பிட்டு அதை தட்டி தூக்கிடுவாருங்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் சாத்தியப்படுமா? அப்படியான வேலை நடக்குதா சார்? முதல்ல தமிழ்நாட்டில் நடக்குது. அமித்ஷா வர வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணாமலை அவர்களே பார்த்துப்பார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் இவர் இங்கே பண்ணிகிட்ருக்காரு. அவர் எதுக்கு வரணும்? அடுத்தது, நாலாம் சின்ன பையலாக இருக்கும்போது இந்த எலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாம் பரபரப்பாக இருக்கும். இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு, கடைசி 1 மாதம் எல்லாம். அதான், அதுவும் கேரளாலாம் இன்னும் ரொம்ப கம்மி. இப்போவே எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. நமக்கு அது 23ஆம் தேதி, வெஸ்ட் பெங்காலில் 26. ஆமாம், அவங்களுக்கு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு இல்லை பாண்டிச்சேரி இதுவும். அப்போ நம்மளை விட ரொம்ப குறைவான நாட்கள் தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி 3 மாதம் வந்து செவுத்தெல்லாம் ரிசர்வ் பண்ணுறது, இது எழுதுறது, இப்போல்லாம் வந்து பர்மிஷன் இல்லாமல் செவுத்தில் எழுத கூட கூடாது, போஸ்டர் கூட ஓட்டக்கூடாது. அண்டு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் தெருவுக்கு தெரு அந்த எலெக்ஷன் நேரத்தில் அப்படியே தெரு முழுக்க சத்தம் போட்டுக்கின்னு ஜீப்லையும் ரிக்ஷாலையும் கத்தின்னு போயினே இருப்பாங்க. இப்போ அதை கூட நம்ம பார்க்க முடியறது இல்லை இல்லையா? அப்போது தலைவர்களுடைய பிரச்சாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நேரம் வர்றது ஒரு பங்கு அப்படின்னா இந்த மீடியா, சோஷியல் மீடியா இது மூலமாக அதை டிசெமினேட் பண்ணுறது பல மடங்காக இருக்கின்றது. அதனால் அது மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. அப்போ தலைவர்களுடைய அந்த எஃபெக்டிவ் ஸ்பீச் அண்ட் கேம்பெயினிங் அதுதான் இன்னைக்கு முக்கியமாக இருக்கின்றது.
போஸ்டர் அடிக்கிறது அப்படின்னு. இப்பெல்லாம் தெருவில் அவ்வளோ போஸ்டர் நம்ம பார்க்க முடியல பாருங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா தேர்தல் மாதிரி நல்ல தெருவாது சுத்தமா இருக்கும். நீங்க பாட்டுக்கு அந்த பில்லர்ல அங்கங்க எல்லாத்தையும் ஒட்டிட்டு போறது இல்ல, அது இன்னும் நடிச்சுக்கிட்டு வருது. அன்னைக்கு மட்டும் வந்துட்டு கும்பிட்டுட்டு ஓட்டு கேட்டு போறது, அதுதான். இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு தொகுதி முழுக்க சுத்த முடியுமா? இதுனா வந்து புதுச்சேரியா ஒரு நாளைக்கு 10 தடவை இப்ப சுத்துறாங்களே, சிட்டிங் எம்எல்ஏ இருக்கவங்க இப்ப தவமா கடந்து சுத்துறாங்களா? ஒரு சில இடங்களுக்கு தான் போக முடியும். அதுலயும் வந்து சில பேர்லாம் போனா வந்து ஏன் வந்தீங்கன்னா வர கேட்கறாங்க, அதெல்லாம் வேற நடக்குது. ஏன்னா மக்கள் வந்து இந்த 10-15 நாள் தானே உண்மையான அந்த ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவர் தான் வந்து அரசர்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஒரு 10-15 நாள் தான் நம்ம அரசராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் 5 வருஷம் மறுபடியும் நம்ம அடிமைகள் ஆயிடுவோம். அதனால இந்த நேரத்தில் தானே நம்ம பவரை காமிக்க முடியும். நமக்குன்னு இருக்க பவர் இது ஒன்று தான், இது ஒன்று தான். அதை காமிக்கிற நேரம் அதை தான் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அந்த கேம்பெயின் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக என்டிஏ லீடிங்கில் இருக்குது அப்படின்னு நல்லா தெரியுது. மேட்ச் போகும்போது சொல்லலாம் இல்லையா, பாருங்கள் நல்ல விக்கெட்லாம் கைவசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்களுடைய கேம்பெயின் வந்து அது ஒரு பீப்புள் சென்ட்ரிக்காக இருக்குது, மக்களை போய் டச் பண்ணுது. இங்கே அது லேக்கிங்காக இருக்குது திமுக சைடில். வெளியில் பெரிய பில்டப் போட்டால் களத்தில் வந்து ஒட்ட மாட்டேது. அதுதான் நான் சொன்னல. அதாவது இது ஒரே ஒரு ரீசன் சொல்ல முடியாது ஏன் இப்படி திமுக சொதப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஒன்று அப்படியே மேலே 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 கூடி வந்துட்டு இருக்கு. அதனால தான் இப்போ அவங்க வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு தெரியாமையே இருக்காங்க. திரு ஐயா மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக என்டிஏ ஜெயிச்சிச்சுன்னா அதில் வந்து முதலமைச்சராக எச் ராஜா தான் இருப்பார். ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். இல்லை, இது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை? இல்லை அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சால் எச் ராஜா முதலமைச்சராக இருந்துட்டு போட்டோம். ஆனால் திமுக ஜெயித்தால் திருமா அவர்கள் வந்து ஒரு மந்திரியாக கூட வருவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் திமுக கூட்டணி ஜெயித்ததுனால் திருமா அவர்கள் எம்எல்ஏ கூட இப்போ ஆக முடியல. அவர் எம்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனுக்கு ஃபைல் பண்ணாமல் விட்டுவிட்டாரு. இப்போ இதில் எதை நீங்கள் இதுன்னு சொல்லுவீங்க? இல்லை எச் ராஜா, இல்லை நான் கேட்குறேன், எச் ராஜா முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது தடை இருக்கின்றதா? இல்லை. ஆனால் திருமா அவர்கள் எம்எல்ஏ ஆவதற்கே தடை இருக்க. அப்புறம் தானே நீங்க வந்து மந்திரி, முதல் மந்திரி, துணை முதல் மந்திரி, பிரதம மந்திரி அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த இடத்துல எவனும் கேட்க மாட்டேங்கான சார், இதெல்லாம் என்ன பண்றது? ஆனாலும் அவருடைய ஆதரவாளர்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கின்றது. அவர் எம்எல்ஏவா வந்தாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமா, இப்போ இப்படி சொல்லாம உங்களுடைய ஒரு ஆஸ்தான ஹீரோ ஒருத்தர் அவர் திடீர்னு ஹிந்தி படத்துல நடிக்க போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஹிந்தி படமே பார்த்துட்டு இருக்கிறீங்க, மறுபடியும் அவர் தமிழுக்கு வராருன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் வந்து எம்பியாவே இருக்கார், பாராளுமன்றத்திலே பேசுறார். ஆனா இங்க சட்டமன்றத்தில் அவர் குரல் ஒலிக்க வேண்டும், நமது குரலாக ஒலிக்க வேண்டும்னு அவருடைய ஆதரவாளர்கள், அவரை நம்பி வந்தவங்க எவ்வளவு எதிர்பார்த்துருப்பாங்க. இல்ல அந்த முடிவை எடுத்தது அண்ணன் திருமாவளவன் எடுத்தாருங்களா, இல்ல திமுக தான் எடுக்க சொல்லிட்டு 2 பின்வாங்க வச்சது? போட்டியிடுவதாக அவர் தாங்க முடிவு எடுத்தார். ஏன்னா அவரே சொல்லிட்டாரு 26க்கு அப்புறம் அப்படின்னு. அதனால தான் அவர் முடிவு எடுத்தார். ஏதோ அழுத்தம் இருக்கின்றது, அது அவரே ஒரு ரீசன் சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான தவறான கருத்துக்கள்லாம் 2 விஷயம் பார்க்கப்படுது. ஒன்று, தொங்கல்ல உழுந்த ஆட்சி நம்பி தான் ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்தார். நாளைக்கு இப்போ நம்ம வந்து பார்கெயின் பண்ணலாம், பாருங்க எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறோம், துணை முதல்வர் ஏதோ ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கான வழி விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நீங்கள் அப்போ போங்க, நீங்கள் பேசிடுவீங்க நாளைக்கு வச்சு சொல்லி. அப்போ திரும்ப அவர்கள் துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னா அது கூடாது அப்படின்னு திமுக நினைக்கிறதுனால அவரை ஒதுங்க வச்சுட்டாங்க. அதைத்தான் நான் கேட்குறேன். எச் ராஜா அவர்கள் முதல்வர்னு சொல்கிறீங்களே, திரும்ப அவர்கள் வந்து எம்எல்ஏவே ஆக முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. எச் ராஜா முதல்வராக கூடாதுன்றதுக்காக சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை. ஆனால் திருமா அவர்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்றதுக்கு அதுக்கும் சட்டப்பூர்வமாக தடை இல்லை. ஆனால் அதுக்கே முடியலையே, வாபஸ் வாங்க வேண்டியதாக போச்சு. இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? ஸோ அவருடைய ஆதரவு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி கொண்டு இருக்கின்றது ரூபன் இந்த காரணங்களால். ஏன்னா அவர் அந்த இந்த பத்ம வியூகத்தில், சக்கர வியூகத்தில் ஏதோ மாட்டிக்கினாங்கன்னு சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு வியூகத்தில் அபிமன்யு, அந்த மாதிரி இப்போ அந்த கூட்டணி தர்மம் அப்படின்ற ஒரு வியூகத்துக்குள்ள அவர் வந்து மாட்டிக்கொண்டு இருக்கின்றார். அதிலிருந்து அவரால் வெளில வர முடியல. அது அவரை ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க, என்ன இவர் வந்து எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேன்றாரு, கூட்டணின்னு சொல்லிட்டு பாசாக வந்துருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நலன்களுக்காக ஒரு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அங்கே ஒருத்தர் விசிலட்சின்னு உனக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அதனால அந்த பக்கம் போவோம் அப்படின்றாங்க. அதில் என்ன நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? போகிறது அவங்களுக்கு தப்பா என்னமோ நீங்கள் சொல்லலாங்க, எனக்காக குரல் கொடுப்பீங்க தான் உங்கள் பின்னாடி வந்தேன், நீங்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நான் எதுக்கு உங்கள் பின்னாடி வரணும்னு ஒரு தொண்டன் கேட்டால் அதை நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக அவனை போயிட்டு கொள்கை பிடிப்பற்ற பதர்கள் அப்படின்னு சொன்னால் அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்லிட்டு நீங்களே அடங்கி போறீங்களே தலைவா. இதுதான் அந்த தொண்டர்களுடைய குமுறலாக இருக்கின்றது. இது புரிஞ்சுதான் அவர் வந்து தேர்தலில் போட்டியிட போகின்றேன்னு சொன்னார்.
ஆனால் என்ன அழுத்தமோ தெரியல, இப்போ அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டார். அதுவும் கட்சியிலேயே இல்லாத ஒருத்தர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. ரைட்டு, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுது. அது இதுக்கு முன்னாடிலாம் கூட்டணியில் இருக்கும்போது அதெல்லாம் தெரியலையா? நாங்கள் இது ஆச்சரியமாக இருக்குது. திமுக வெற்றி பெறுதுங்கிறத தாண்டி கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்குவாங்க. அதுதான் வந்து என்டிஏக்கு வந்து, அதான் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மாறும். வேட்பாளர்கள் அந்த மாதிரி தள்ளி விட்டுருக்காங்க அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையா? ஏன்னா திமுக கூட்டணிக்கு எந்தெந்த கட்சி கொடுக்கும் அதை பார்த்து தான் வந்து என்டிஏவும் கொஞ்சம் ஃபேவராக பிஜேபி கேண்டிடேட்லாம் போட்டிருக்காங்க. வீக்னஸ் பார்த்து அப்படின்னு அது அப்படி இல்லை ரூபன். அதாவது மக்களுடைய ஆதரவு அப்படியே சப்ஜாடாக மாறுது அப்படின்னும் போது கேண்டிடேட் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் பெறாது. 96 எலெக்ஷனில் நம்ம பார்த்துக்கிறோம்ல, ஜெயலலிதா அவர்களே தோற்று போயிருக்காங்க. அப்புறம் அதில் வந்து கேண்டிடேட்டு இல்லை வெயிட்டான கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்கிறது என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. களம் எப்படி மாறுகின்றது, மக்கள் மனசு எப்படி மாறுகின்றது, அதுதான் முக்கியம். அது ஒட்டுக்கா இப்போ இந்த கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க என்டிஏ, இதை இன்னும் கேபிட்டலைஸ் பண்ணி அப்படியே ஒரு வேவாக மாற்றினாங்கன்னு சொன்னால் அந்த வேவ் வந்து பெரிய அளவில் அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வீக் கேண்டிடேட்டா அப்படின்றதெல்லாம் அப்போ வந்து ஒரு கேள்வியாகவே இருக்காது ரூபன். இல்லை, அது நம்ம எப்படி அதை பார்க்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. கூட்டணி கட்சிகளும் திமுகவுடைய சிம்பிளில் நின்று ஜெயிக்கிறாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. திமுக ஓகே, அதெல்லாம் அவங்க நேக்கம் அவங்க சின்னத்தில் நின்று போயிடுறாங்க, ஓட்டுங்கிறது அப்படி கன்வெர்ட் ஆகும். அதை தாண்டி வந்து இந்த முறை திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்க கூட்டணி கட்சிகள் எவ்வளோ அந்த 5 வருஷத்தில் சந்திச்சிருப்பாங்க நமக்கு தெரியும். குறிப்பாக ஐயா திருமாவளவன் அவர்களுக்கே அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க வெயில். இப்போ இந்த ஓட்டெல்லாம் எப்படி திரும்ப அது திமுக பக்கம் போகும்னு நினைக்கிறீங்களா? அவங்க கூட அதுதான் சொன்ன, கூட்டணியில் கொஞ்சம் அதிருப்தி இருக்கின்றது, குறிப்பாக இந்த விசிகால அந்த அதிருப்தி இருக்குன்னா அப்போ கூட்டணியில் இருக்கவங்களாம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதுதான் நான் சொல்கிறேன். கடுமையாக இல்லை, கூட்டணி கட்சிகளை விடுங்க, அந்த வாக்குகள் இந்த பக்கம் பிரதான கட்சியான திமுகவுக்கு போனோம்ல. இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ரூபன். விசிகாவுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், திருமாவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அதுக்கான சீட்டுகளை கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதையே வந்து அதிகார பகிர்வுன்றதை இல்லை எங்கள் செல்வாக்குக்கு ஏற்ற சீட்டு அப்படின்னு புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்தார். நீங்கள் கூட்டணி ஆட்சி வேணாம், அட்லீஸ்ட் சீட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு இறங்கி வந்தார் திருமாவர்கள். ஆனால் அதையே ஏற்றுக்கல. தேமுதிகவுக்கு 10 சீட்டை கொடுத்து போட்டு இவங்களுக்கு 8 சீட்டை கொடுத்தாங்க அப்படின்னு பெரிய ஒரு லாபியை இதாக பார்க்குறேன், கணக்காக பார்க்குறேன் சொல்கிறேன். அந்த கணிசமான எல்லாத்துக்கும் மேலே சமீபத்தில் அந்த தேர்தல் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் மேடையில் திருமாவர்கள் வந்து தேமுதிக வேட்பாளரான தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேரை சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. யாரு? பிரேமலதா அவர்கள் எழுந்துக்கவே இல்லை. அதே முதலமைச்சர் அவங்க பேர் சொல்லும் போது மட்டும் எழுந்துக்கிறாங்க. திருமாவர்கள் வரிசையா எல்லாரும் பேரையும் சொல்றாரு. அது என்ன பழைய பகையோ கேளுங்க, மக்கள் நல குறித்து பகையா கூட இருக்காங்க. இதுனுங்க, இது ஒன்னா தானங்க இருந்தாங்க. இல்ல அன்னைக்கு அவரை தெருவில் விட்டுட்டு இவங்கெல்லாம் போய் அன்னைக்கே வந்து உஷாராய் திமுகவோட சேர்ந்துட்டு ஒரு 5 வருஷம். சரி, அதுக்காக இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்த பிறகு அங்க அந்த பகையை காமிக்கிறதுக்கு இடமா அது? ஏன் அப்படி பார்க்க போனா அவரை ஜெயிக்க விட்டுருக்க கூடாதா? பிரஸ்டீஜ் ரொம்ப பார்க்குமா சார்? இருங்க, அவர் மகன் அவரை ஜெயிக்க விட்டுருக்க கூடாதா? கேட்டாங்களா இல்லையா? யாரை கேட்டாங்க? அதிமுக கேட்டாங்களா, திமுகவை கேட்டாங்களா? அவனை திமுக தானே கேட்டீங்க நீங்க. ஏன்னா அதிமுக தான் உங்களுக்கு சீட்டு கொடுத்து நிற்க வச்சாங்க. இந்த ஆணவத்தை இப்போ எப்படி பார்க்குறீங்க? இது ஆணவம் தான் சொல்ல முடியும் அப்படின்னா கேட்டால் அதுக்கு என்னென்னவோ காரணம் சொல்லுவாங்க. இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ என்ன போச்சு, ஒட்டுமொத்தமாக அந்த தொண்டர்களுடைய மனக்குமுறல். அப்போ என்ன ஆகும், விசிகா தொண்டர்கள் ஏன்னா விசிகா போட்டி போடுற 8 தொகுதியில் மட்டும்தான் இருக்க போகிறாங்களா? தமிழகம் முழுக்க. அப்போ தமிழகம் முழுக்க இது வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா விசிகா 8 மட்டும் இல்லை, காங்கிரஸோடைய 28 மட்டும் இல்லை, திமுக உதயசூரியனில் நிற்கிற இடங்கள்லாம் இந்த பாதிப்பு இருக்குமா இல்லையா? இதெல்லாம் வந்து திமுகவில் யாரும் மேலிடத்துக்கு எடுத்துகிட்டு போனதா தெரியல. இது பாருங்கள், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னதா தெரியல. அதெல்லாம் அப்படியே கடந்து போயிடுறாங்க. இதெல்லாம் அவங்க கேர் பண்ணல. ஆனால் இதெல்லாம் டீப்பாக மக்கள் மனசில், கட்சி தொண்டர்கள் மனசில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். திமுக சாதகமாக அமையும். நிச்சயமா திமுக ஆட்சியை இழந்தது அப்படின்னு சொன்னால் நான் 1, 2, 3 நாள் பட்டியல் போட்டேன் பாருங்க. அந்த காரணங்கள் தான் முதன்மையாக இருக்க போகிறது. ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. இந்த காம்பவுண்டிங் ஏராளமான பிரச்சனைகளை சேர்த்து வச்சுட்டு அவங்க அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அதான் நான் சொல்வேன். நிச்சயமா சார். தொடர்ந்து எங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரோபன்.